இந்த இந்தியர்கள் கடலை தொட முடியாது. 9, 19, 13ஆம் ஆண்டில் இந்தியர்கள் கடலை பயன்படுத்தி உப்பு தயாரிப்பது தடை செய்யப்பட்டது. அதை செய்யும் உரிமை பிரிட்டிஷார்களுக்கு மட்டுமே இருந்தது. உங்களுக்கு உப்பு வேண்டும் என்றால் அதை பிரிட்டிஷார்களிடமிருந்து வாங்கி அதிக வரி செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் ஒருவன் சொன்னான், இனி போதும், சரி. காந்தி பிரிட்டிஷ் விதிகளால் அவர் வெறுப்படைந்ததால் அவர் 24 நாட்கள் 240 மைல்கள் தன் வீட்டிலிருந்து கடலுக்கு வரை நடந்தார். அவர் அங்கு சென்ற போது கீழே வளைந்து உப்பு கலந்த மண்ணை எடுத்து தன் கைகளால் உப்பை தயாரித்தார். இந்த உப்பு முற்றிலும் நமதே. இந்த சிறிய செயல் சட்டத்தை மீறியது, ஆனால் கோடிக்கணக்கான இந்தியர்களை தாங்களே உப்பு தயாரிக்க ஊக்குவித்தது. பிரிட்டிஷ் அரசு காந்தியையும் உப்பு தயாரித்த 60,000 பேரையும் கைது செய்தது. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறினர். காந்தி சொன்னது சரிதான். அகிம்சை என்பது வன்மையை விட சக்தி வாய்ந்தது. ஒரு சிட்டிகை உப்பு எந்த இராணுவத்தையும் விட வலிமையானது.